வணக்கம். வேல்முருகன் கிச்சனில் இன்றைக்கி சீயக்காய் அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு காட்ட போகிறேன். நான் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கியிருக்கேன். என்னென்னு சொல்கிறேன், அதுக்கு என்னென்ன அளவுன்றதையும் சொல்லிடுறேன். சீயக்காய் 1 கிலோ. சோப்பு கொட்டைன்னு கேளுங்க நாட்டு மருந்து கடையில், இது மாதிரி இருக்கும். இதை உடச்சி ரெண்டாக இது அம்மிக்கல், சின்ன இடிக்கல் வச்சுருப்பீங்களா, அதை வச்சு தட்டினீங்கன்னா இப்படி ரெண்டாக உடையும். உள்ளே ஒரு கருப்பு கலர் கொட்டை இருக்கும், அதை தூக்கி போட்டுங்க. நம்மளுக்கு இந்த தோல் தான் தேவை. தோல் தனியாக ஒரு பையில் போட்டு காய வைக்கணும். ஏன்னா இப்படி அமுங்குனதுன்னு வைங்க, மிஷினில் கொடுத்து அரைக்க மாட்டாங்க, கம்மு மாதிரி இது இருக்கும். ஆனால் இதுதான் நல்ல நுரை கொடுக்குறது சீயக்காய்க்கு. நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா டப்புன்னு சத்தம் கேட்கும். அந்த அளவுக்கு இதை காய வைக்கணும். இது 1 கிலோ சீயக்காய், 1 கிலோ சோப்பு கட்டை 1 கிலோ. இது உசுல அரைப்புன்னு சொல்லுவோம். தலைக்கு மண்டை அரைக்கிறது, பொடுகு எதுவாக இருந்தாலும் சரி பண்ணக்கூடியது இந்த உசுல அரைப்பு. இது பவுடராக விற்கிறாங்க. இலை கிடைச்சா வாங்கிக்கோங்க, இலை கிடைக்கலைன்னா பவுடராக வாங்கி அரைச்சிக்கோங்க. நாட்டு மருந்து கடையில் இது இருக்குது. இது 1/4 கிலோ. இது வால் மிளகு. நம்ம டீயில் கஷாயமாக குடிக்கிறதுக்கு தட்டி போட்டால் சளிக்கு ரொம்ப நல்லது. இது பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியுதா, பின்னாடி வால் மாதிரி இருக்கும், மிளகு மாதிரி இருக்கும். மிளகு இதுக்கு பின்னாடி இப்படி வால் மாதிரி நீண்டு இருக்கும். இது முடியல என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணக்கூடியது. எல்லாமே பூச்சிக்கடி, சோரியாசிஸ், மண்டையில் பொடுகு மாதிரி விழும். இன்னொன்று இப்படி பிச்சு எடுத்தோன்னா செதில் மாதிரி வரும். சோரியாசிஸ் எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் அத்தனை பொருளை நம்ம சேர்த்து அரைக்கும்போது சரி பண்ணக்கூடியது. இது வால் மிளகு 100 கிராம். அளவு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. இது கார்போக அரிசி. இதை நம்ம அரைச்சி தலையில் தேய்க்கும் போது சொட்டை தலையில் கூட முடி வளரும். அதில் உள்ள இதெல்லாம் சரி பண்ணி, புழு வெட்டுன்னு சொல்கிறல, அத்தனையும் சரி பண்ணி நல்லா முடி வளர வைக்கக்கூடியது அற்புதமான அரிசி. கார்போக அரிசி 100 கிராம். இது வெட்டி வேறு. வெட்டி வேறு முடிக்கு நல்ல வாசனையும் கொடுக்கும், முடியை நல்லா சாஃப்டாக வச்சுக்கும். முடி வளர்றதுக்கும் இது உதவி பண்ணும். வெட்டி வேர் 100 கிராம். இது வெந்தயம். வெந்தயத்தை பற்றி சொல்லவே வேண்டாம். வெறும் வெந்தயத்தை ஊற வச்சு முதல் நாள் நைட்டு, அடுத்த நாள் காலையில் இது வெந்தயம் மட்டும் எடுத்து, இந்த வெந்தயத்துக்கு கூட கொஞ்சம் பச்சை பயிறு கலந்து ரெண்டையும் ஊற வச்சுட்டு நீங்கள் வெறும் தலையில் தேய்ச்சிட்டு, அதாவது குளிக்க போகிறப்போ இதை தலையில் தேய்ச்சி குளிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி அவ்வளோ சாஃப்டாக நல்லா பஃப்னு இருக்கும். முடி மெதுன்னு இருக்கும், அதாவது ஷைனிங்காக இருக்கும். வெந்தயம் 1/4 கிலோ. இது அதிமதுரம். இது 100 கிராம். இது இளநரை இருக்குல்ல, சின்ன பசங்களுக்கு 10 வயசு பிள்ளைங்களுக்கு கூட இப்போ முடி நரைக்குது. இளநரைய போக்கக்கூடியது இந்த அதிமதுரம். அதுக்காக இதை நான் சேர்த்துருக்கேன். அதிமதுரம் 100 கிராம். இது ஓமம். 100 கிராம். ஏன் ஓமம் சேர்க்குறோன்னா, மண்டையில் நீர் சேராமல் இருக்கிறதுக்காக ஓமம் சேர்க்குறோம். ஏன்னா சீயக்காவும் குளிர்ச்சி, உசுல அரைப்பு குளிர்ச்சி, வெட்டி வேர் குளிர்ச்சி, சில பொருளெல்லாம் குளிர்ச்சியான ஐட்டங்கள் இருக்குது. பச்சை பயிறு குளிர்ச்சி, இதெல்லாம் குளிர்ச்சியான ஐட்டங்களை நம்ம சரி பண்ணுறதுக்காக நம்ம சேர்க்குறது. வால் மிளகு, ஓமம், இன்னும் மற்ற இது எதுன்றது நான் சொல்கிறேன். ஓமம் 100 கிராம் எடுத்துக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள். இப்போ மஞ்சள் சேர்த்தா முடி நரை வந்துடும் அப்படின்லாம் பயப்பட வேண்டியதில்லை. கஸ்தூரி மஞ்சள் தாராளமாக நம்ம முடிக்கு சேர்க்கலாம். தலைமுடிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியது கஸ்தூரி மஞ்சள். இது ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு 1/4 கிலோ. நம்ம சீயக்காய்க்கு எப்பவுமே கடலைப்பருப்பு, கொண்டைக்கடலை எல்லாம் சேர்ப்போம். ஏன்னா முடிக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கக்கூடியது, நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. 1/4 கிலோ. பச்சைப்பயிரும் அதே மாதிரி தான் 1/4 கிலோ. சொன்னேன்ல, வெந்தயமும் பச்சைப்பயிரும் கலந்து தேய்ச்சி குளிக்கணுன்ட்டு, பச்சைப்பயிறு 1/4 கிலோ. இது கிச்சிலி கிழங்கு. முடிக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கக்கூடியது. கிச்சிலி கிழங்குன்னு சொல்லுவாங்க, பூலாங்கிழங்குன்னு சொல்லுவாங்க. ரெண்டில் எது கிச்சிலி கிழங்குன்னு கேட்டாலும் நாட்டு மருந்து கடையில் கொடுப்பாங்க. இது 100 கிராம். பிஞ்சு கடுக்காய். இது 100 கிராம். இதுவும் அதே மாதிரி தான். பூச்சி, புழு வெட்டு எதுவாக இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால இதை நம்ம ஒரு கூட்டு கலவையாக சேர்த்து நம்ம முடிக்கு உபயோகப்படுத்தும் போது நல்ல ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். பிஞ்சு கடுக்காய் 100 கிராம் எடுத்துக்கோங்க. கிச்சிலி கிழங்கு 100 கிராம். பிஞ்சு கடுக்காய் 100 கிராம். இது மகிழம் பூ. முடிக்கு நல்ல ஒரு வலுவழுப்பு தன்மை கொடுக்கும். அதாவது சில நேரங்களில் ஒரு மாதிரி முடியெல்லாம் வறண்டு போன முடி மாதிரி தோணும் நம்ம முடி. அதை சரி பண்ணக்கூடியது
இது தேய்ச்சி குளிக்கும்போது நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். ஹேர் ஆயிலில் அதை கண்டிப்பாக நான் சேர்ப்பேன். இதை மகிழம்பூ நல்லது தலைமுடிக்கு. இது ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. இது ஆவாரம் பூ. ஆவாரம் பூ வந்து தலைமுடிக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். உள்ளே சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லது. ஆவாரம் பூ தோலில் உள்ள எந்த பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியது. இது ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. நாட்டு மருந்து கடையில் நெல்லி முள்ளின்னு சொல்லுவாங்க. இது நெல்லிக்காய், காஞ்ச நெல்லிக்காய். இது முடிக்கு ரொம்ப நல்லது. சொல்லவே வேண்டாம், அவ்வளோ நல்லது நெல்லிக்காய். இது ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. ரோஜா, நாட்டு ரோஸுன்னு கேட்டு வாங்குன்றா நாட்டு மருந்து கடையில். நாட்டு ரோஸுன்னு கேளுங்க. பன்னீர் ரோஸ் இல்லை, அது இது சகப்புக்கு ஒன்று டார்க் பிங்காக இருக்கும், இன்னொன்று லைட்டு பிங்காக இருக்கும். ரெண்டும் கலந்தது தான் இது. இது ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. முடிக்கு நல்லா வாசனையாக இருக்கும். கருஞ்சீரகம். இது கருஞ்சீரகம் வந்து முடியை கருப்பாக வளர வைக்கக்கூடியது. மண்டையில் நீர் கொறுக்காமல் பார்த்துக்கக்கூடியது. கருஞ்சீரகம் தலைமுடிக்கு அவ்வளோ நல்லது. இது ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகம் இளநறைய போக்கக்கூடியது. இது வந்து நீலி அவுரின்னு கேளுங்க. அவுரின்னு கேட்காதீங்க, நீலி அவுரின்னு கேளுங்க. ஹேர் டைக்கும் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். இது தலை சீயக்காவோடு சேர்த்து அரைக்கிறப்போ நம்மளுக்கு நல்ல சீயக்காய் அரைக்கும் போது எப்படி பண்ணணுன்றதை நான் லாஸ்ட்டு சொல்கிறேன். நீலி அவுரி இது ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. இளநறைய போக்கக்கூடியது. இது மருதாணி. மருதாணி வந்து முடி வளர்ச்சிக்கு நல்லது. முடிக்கு நல்ல ஒரு கலர், அதாவது வெறும் மருதாணி மட்டும் தேய்ச்சோன்னா அது ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் மாதிரி கலந்த கலர் கிடைக்கும். நீலி அவரியோட கலந்து நம்ம இது பண்ணும்போது முடி நல்லா கருப்பாக இளநறைய போக்கி நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது மருதாணி. இது செம்பருத்தி இலை, நல்ல கொழகொழப்பு தன்மை கொடுக்கக்கூடியது முடி வளர்ச்சிக்கு. இந்த இலையாகவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது. அந்த நீலி அவரி வந்து அவங்க மொத்தமாக வச்சு விற்கிறதுனால நம்ம எடுக்க அது உதிரியாக நமக்கு தூள் ஆயிடுது. இதுவும் அப்படி தான், தூள் கீழே நிறையா இருக்கும். நான் இலையை மட்டும் எடுத்து வச்சு காட்டுறேன் அவங்களுக்கு. இது செம்பருத்தி இலை, முடிக்கு அவ்வளோ நல்லது. இது மறிக்கொழுந்து, சீயக்காய்க்கு நல்ல வாசனை கொடுக்கும். முடி மண்டையில் பொடுகு இருக்குதுன்னா இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போகக்கூடியது இந்த மறிக்கொழுந்து. எண்ணெயில் கூட காய்ச்சுவோம் இது. அப்போ நான் எண்ணெய் காய்ச்சறப்போ நான் போட்டு காட்டுறேன். பொடுகு சுத்தமாக இல்லாமல் போயிடும் இது. அதுக்காக நம்ம மறிக்கொழுந்து சேர்க்குறோம். இது வந்து அது மருதாணி 100 கிராம், செம்பருத்தி இலை 100 கிராம், மறிக்கொழுந்து 100 கிராம் எடுத்துக்கோங்க. இது வந்து நொச்சி இலை, இது 100 கிராம் எடுத்துக்கோங்க. நொச்சி இலையை வச்சு நான் தைலம் காட்டியிருக்கேன். ஏன்னா மண்டையில் நீர் சேர்க்காமல் மொத்த நீரையும் வெளியில் தள்ளக்கூடியது. அதுதான் இந்த நொச்சி இலையோட இது. இதை வந்து நீங்கள் பவுடர் பண்ணி இந்த இலையை தண்ணியில் போட்டு வேர்வையாகவும் பிடிச்சிக்கலாம். நிறையா வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா மண்டை ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொன்னால் வெந்நில இந்த இலையை போட்டு எப்படி நீர் வேர்வை பிடிக்கணும்னு நொச்சி இலை ரெடி பண்ண ஆயிலில் நான் போட்டுக்க, அதை பார்த்துக்கோங்க. நொச்சி இலை இந்த சீயக்காய் இதெல்லாம் உள்ள இதில் குளிர்ச்சியை அதாவது இப்போ குளிர்ச்சியாக இல்லாமல் நம்ம தேய்க்கிற பொருள் நம்மளுக்கு குளிர்ச்சியாக இல்லாமல் சரியாக ஒரே சமநிலையாக வச்சுக்கிறது இந்த நொச்சி இலை. இது வந்து பொடுத்தலை. இலையை பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ரவுண்டாக திக்காக இருக்கும் பொடுத்தலை. இப்போ நம்ம இலையாக நாட்டு மருந்து கடையில் விற்கிது. இது நொறுங்கி இருக்கிறதுனால நம்மளால் சரியாக இது பண்ண முடியல. இதுவும் பொடுகுக்கு தனியாகவே எண்ணெயில் போட்டு காய்ச்சி காட்டுறோம். பொடுகு இருக்கிறவங்களுக்கு அந்த ஆயில் ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். மறிக்கொழுந்து எப்படியோ அதே மாதிரி பொடுத்தலையும் இது கண்டிப்பாக நீங்கள் சீயக்காயில் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நான் சொன்ன இதுவும் 100 கிராம், நொச்சி 100 கிராம், இது 100 கிராம் அளவோட நான் கொடுக்குறேன், நீ பார்த்துக்கோங்க. இது வந்து அருகன்புல் சேர்க்கும்போது முடி நல்லா சாஃப்டாக இருக்கும். தோலில் எந்த வியாதியாக இருந்தாலும் சரி பண்ணக்கூடியது அருகன்புல். இது ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. இது கிராம்பு வந்து நல்ல முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியது, நல்ல முடி வளரும். இது ஒரு 100 கிராம் சீயக்காயில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா காய வச்சிடணும். நல்லா எப்படின்னா சீயக்காவை நம்ம எடுக்கும்போது இப்போ இது உடையில நான் காய வைக்கல, காஞ்சதுக்கப்புறம் இது பண்ணனா டப்புன்னு உடையணும். அது மாதிரி இருக்கணும். அதே மாதிரி சோப்பு கொட்டையை தனியாக காய வைங்க, இதுங்களோட சேர்த்து காய வைக்காதீங்க. இது நல்லா உடஞ்சதுக்கப்புறம் தான் மிஷினில் கொடுத்து அரைச்சி கொடுப்பாங்க. இல்லைன்னா நம்ம திருப்பி அனுப்பிடுவாங்க. இதை தனியாக காய வச்சுக்கோங்க. மொத்தத்தையுமே நல்லா காய வச்சு 2-3 நாள் அடிக்கிற வெயிலில் நல்லா காய வச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக அரைச்சி வச்சுக்கும் போது 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இதுதான் அளவு. நம்ம இதை நல்லா காய வச்சு அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன்.
இப்போ சீயக்காவை 4 நாள் நல்ல வெயிலில் காய வச்சுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை கொஞ்சமாக நான் கையில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நுர வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 கிலோ பூந்தி கொட்டையை இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம 1 கிலோ சீயக்காய்க்கு 1 கிலோ பூந்தி கொட்டை சோப்பு கொட்டை சேர்த்தோம். மற்ற பொருளுங்கள்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் இதில் நுர கம்மியாக தெரியும். ஆனால் நல்லாயிருக்கும், தேய்க்கிறப்ப நல்ல நுர வரும். இன்னும் கொஞ்சம் நுர வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சீக்கிரமாக நம்ம தேய்ச்சி கடகடன்னு குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ சோப்பு கொட்டையை சேர்த்துக்கலாம். ஏன்னா மற்ற பொருளுங்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நல்லா ஈவனாக கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை நான் தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். இதுலேயே உங்களுக்கு நல்ல நுர தெரியும். நம்ம தேய்க்கிறப்ப நல்லா கொழப்பாக இருக்கணும். அந்த கொழப்பு இதில் நல்லா வருது. நம்ம சீயக்காய் தேய்க்கும் போது இங்கே பவுடர் எடுத்து வச்சுக்கிட்டோன்னு வைங்க, நல்ல ஒரு கிண்ணத்தில் கரைச்சி எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுங்க. குளிக்க போகிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பவுடரை ஊற வைக்கணும். ஏன்னா நம்ம போட்ட பொருளெல்லாம் காஞ்ச பொருளாக இருக்கும். நம்ம தேய்க்கிறப்போ உடனே நம்ம எதுவும் தெரியாது. ஊறினதுக்கப்புறம் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா நல்லா நுர வரும். நுரன்னா நம்ம தேய்ச்சி குளிக்கிற அளவுக்கு நல்லாயிருக்கும். நிறைய உங்களுக்கு நுர வேணும்னு நினச்சிங்கன்னா 1/2 கிலோ சேர்த்துக்கோங்க. இது 1/2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் தலையில் எடுத்து தேய்க்கணும். தேய்ச்சி சீயக்காவை கையை அப்படியே போட்டு கரக்கரன்னு தலைமுடியில் போட்டு தேய்ச்சி இது பண்ணாதீங்க. பேஸ்ட்டை தலை முழுக்க இது பண்ணி விட்டுட்டு லைட்டாக தண்ணி கொஞ்சம் நேரம் கொண்டை போட்டுக்கோங்க. உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிச்சதுக்கப்புறம் தலையில் கை வைங்க. முதல்ல தலையில் தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தலைக்கு தேய்க்க வரும்போது தண்ணியை தலையில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுட்டு இந்த மாதிரி கையை குமிழ் மாதிரி வச்சுக்கணும். தலைமுடிக்கு தேய்ச்சி இப்படி வச்சுட்டு இப்படியே நீங்கள் தேய்க்கணும். இப்படி போட்டு கரக்கரன்னு தேய்க்கக்கூடாது. முடியை பயங்கரமாக டேமேஜ் ஆக்கி விட்டுரும். அரைக்கிறப்பமே நைஸாக அரைச்சி கொடுக்க சொல்லுங்கள். ஊறும்போது கொஞ்சம் நல்லா இதெல்லாம் சொரன்னு மெதுன்னு இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் தண்ணியில் பவுடரை போட்டு கரைச்சி உடனே நீங்கள் தேய்ச்சிங்கன்னா பவுட்ரு குறன்னு இருக்கும். அதுவும் பிரச்சனை. நீங்கள் கொஞ்சம் நல்லா ஊற விட்டுட்டு நீங்கள் தேய்க்கும்போது குமிழ் மாதிரி கையை வச்சுட்டு மெதுவாக தலைமுடியை மசாஜ் கொடுக்குற மாதிரி நீங்கள் இப்படியே தேய்க்கணும். நல்லா வலுவலுன்னு இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக நல்லா ஸ்லோவாக தேய்ச்சிட்டு தலை மண்டை முழுக்க நல்லா தேய்க்கணும். போட்டு நல்லா அப்படியே இது பண்ணுங்கள். தேய்க்கும்போது உங்களுக்கு பொடுகு தொல்லை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தோலில் நம்ம சோரியாசிஸ் இருந்தாலும் சரி, பொடுகு இருந்தாலும் சரி, சோரியாசிஸ்னால் அப்படியே இது மாதிரி பிச்சுக்கிட்டு வரும். தலைமுடியோடு அந்த இது மாதிரி படம் மாதிரி இருக்கும், பிச்சுக்கிட்டு வரும். பொடுகுன்றது நீங்கள் தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு ஒரு கருப்பு துணியை தரையில் விரிச்சிட்டு நல்லா சீப்பு வச்சு சீவி விட்டுட்டு தலைமுடி இப்படி உதறினீங்கன்னா வெள்ளையாக தூள் மாதிரி விழும். அது பொடுகு. இது எல்லாமே நீங்கள் இதை தேய்ச்சி கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டீங்கன்னு வைங்க, அது அப்படியே நம்ம மண்டையில் நமைச்சல் கொடுக்கும். பயப்படாதீங்க. ஏன்னா அது ஃபுல்லாக அந்த பொடுகு என்ன ஒரு பிரச்சனை, அந்த புழு வெட்டி எதுவாக இருந்தாலும் அது சரி பண்ணிட்டு இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. அப்புறமா நல்ல 1/2 மணி நேரம் நீங்கள் உடம்பு தலைக்கு தேய்ச்சிட்டு உடம்புக்கு சோப்பு போட்டு தேய்ங்க. உடம்பு தண்ணி ஊற்றிட்டு தலைக்கு தேய்க்கிறீங்க. அதுங்களே அந்த நமைச்சல் இருக்கும். சொரியாதீங்க மண்டையை போட்டு, அப்படி ஃப்ரீயாக விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு நல்லா இது மாதிரி குமிழ் மாதிரி கையை வச்சுட்டு தேய்ச்சி குளிச்சுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 2-3 வாட்டி தேய்ச்சாலே உங்கள் மண்டையில் உள்ள அத்தனை பிரச்சனையும் சரியாகும். ஏன்னா நம்ம போட்டுக்க கார்போ அரிசி, நம்ம அருகன் புல்லெல்லாம் தோல் வியாதிக்கு அவ்வளோ நல்லது. கார்போ அரிசி தலைமுடியில் என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தூக்கிடும். அந்த அளவுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கிறது. இப்போ நம்ம கூட சேர்த்த மூலிகைகளும் நல்ல வேலை செய்யும். தெரியுது அவங்களுக்கு அந்த நுரை லைட்டாக வரும். உங்களுக்கு நிறைய நுரை மாதிரி வரணும்னு நினச்சிங்கன்னா 1/2 கிலோ சோப்பு கொட்டையை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம இது போட்டோம்ல உசுல அறுப்பு, அதுலேயும் நல்ல நுரை வரும். இது மாதிரி தேய்ச்சிக்குள்ளீங்க. குமிழ் மாதிரி வைங்க, எக்காரணத்துக்கு கொண்டு முடியும். அதே மாதிரி தலைமுடியில் நீங்கள் தேய்க்கிறப்பமும் முடியை சுருட்டி வச்சு அப்படியே பஞ்சு மாதிரி தேய்ங்க. மெதுவாக தலைமுடி அப்படியே இது பண்ணுறப்ப உங்களுக்கு அதில் தலைமுடிக்கும் மசாஜ் கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த 2 வெடிச்சு இருக்கும் முடி, அத்தனையும் சரி பண்ணிடும். மெதுவாக தான் தேய்க்கணும். தலைமுடியை கரன்னு தேய்க்கூடாது. பவுடர் உபயோகப்படுத்தும் போது இவ்வளோ பவுடர் இருக்குது, இது எனக்கு குறைஞ்சது 6 மாதம் வரும். நீங்கள் கம்மியாக வேணும்னா நான் போட்ட அளவுங்களை குறைச்சிக்கோங்க. ஆனால் வெயில் நேரத்தில் நீங்கள் காய போட்டு அரைச்சி வச்சுட்டா 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. இதை காஞ்ச கரண்டியை வச்சு உள்ளே போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் அரைச்சி கொண்டு வந்த உடனே நான் இதை அப்படியே வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. இது ஒரு பெரிய டப்பாவில் போட்டு இது அரைக்கிறப்ப ஒவ்வொன்றா போட்டு அரைச்சி குமிழ் மாதிரி ஆக்கி அப்படியே நமக்கு இது பண்ணுவாங்க. ஒரே ஒரு தடவை தான். நம்ம பருப்பை இதெல்லாம் அரைக்க கொடுத்தோன்னா மாற்றி 2-3 வாட்டி போடுறப்ப நல்லா கலந்துரும். இது அப்படி கிடையாது. கலக்காமல் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். பெரிய பக்கெட்டில் மூடி போட்ட பக்கெட்டில் வச்சு
ஒரு கரண்டி வச்சு நல்லா சுற்றி விட்டுருங்க. அத்தனை மூலிகைகளும் ஒன்றா சேர்ந்துடும் பவுடரோட. அத்தனை மூலிகைகளும் பவுடர்லாம் கலந்து விட்டுடலாம். அது மாதிரி கலந்து விட்டுட்டு நீங்கள் உபயோகப்படுத்துங்க. போடுறது கையில் ஈரம் இல்லாமல் நீங்கள் கையில் பவுடரை எடுக்க பார்க்கணும். காஞ்ச கரண்டி தான் யூஸ் பண்ணணும். எக்காரணத்துக்கு தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. 1 வருஷம் ஆனாலும் இது கெட்டு போகாது. ஏன்னா இதில் கிராம்பு இதெல்லாம் சேர்த்ததுனால அருகம்புல் நம்ம எந்த ஒரு இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணாலும் தானும் கெடாது, தன்னை சுற்றி உள்ள பொருளுங்களையும் கெட்டு போக வைக்காது அருகம்புல்லும் கிராம்பும். அதனால நம்ம இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு பயப்படாமல் உபயோகப்படுத்துங்க. 1 வருஷத்துக்கு நல்லா யூஸ் பண்ணணும். அது மாதிரி யூஸ் பண்ணிட்டு 2-3 வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரிசல்ட்டை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.